ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். கைதிக்கு பிஸ்கெட்குள் கஞ்சா வைத்து கொடுக்க முயற்சிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்செல்வன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள். சேலம் மத்திய சிறையில் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறையில் கைதிகளிடம் இன்டர்காம் மூலமாக பேசுவதற்கு உறவினர்கள் தினசரி செல்போன் மூலமாக சேலம் மத்திய சிறைக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யும் உறவினர்களில் ஒரு கைதிக்கு 3 பேர் வீதம் 600 கைதிகள் 600 பேர் தினசரி பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கவியரசு என்பவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதல் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த முகமது சுகில் என்பவர் இன்டர்காம் மூலமாக பதிவு செய்துவிட்டு பார்ப்பதற்காக வருகை தந்தார். அப்பொழுது பழங்கள், பிஸ்கெட் ஆகியவற்றை கொண்டு வந்த நிலையில் சிறை காவலர்கள் ஸ்கேன் மிஷின் மூலமாக அதை சோதனை செய்து கொண்டிருந்த போது பிஸ்கெட்டின் நடுவே வட்ட வடிவத்தில் வெட்டப்பட்டு உள்ளே 80 கிராம் அளவில் கஞ்சா கருப்பு டேப் சுற்றி வைத்து கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனிடையே இன்டர்காம் மூலமாக கவியரசிடம் பேசிக் கொண்டிருந்த முகமது சுகில் தப்பியோட முயன்ற நிலையில் சிறை காவலர்கள் அவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இது தொடர்பாக மத்திய சிறை அதிகாரிகள் உடனடியாக சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கவியரசு மற்றும் முகமது சுகில் ஆகிய இருவரும் மீது புகார் அளித்தனர். மேலும் பிடிப்பட்ட முகமது சுகிலை அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது அஸ்தம்பட்டி காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சேலம் மத்திய சிறையில் கஞ்சா உள்ளிட்டவைகளை கொண்டு வருவதை தடுப்பதற்காக சேலம் சிறை கண்காணிப்பாளர் வினோத் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பிஸ்கெட்டுக்குள் கஞ்சாவை வைத்து எடுத்து வந்த சம்பவத்தில் அந்த நபர் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.